கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாம் இருந்தாலும் இறந்தாலும் அவரோடு இணைந்து வாழும் வண்ணம் அவர் நம் பொருட்டு இறந்தார். 1 தெசலோனிக்கேயர் 9:11. இயேசுவில் அன்பிக்கினியர்களே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அன்பும் சமாதானமும் அருளும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எந்நாளும் இருப்பதாக. புனிதர் அந்தோனியார் வழியாக கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்று தூய் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற மைய சிந்தனை முதல் வாசகத்திலும் நற்செய்தி வாசகத்திலும் நாம் பார்க்கின்றோம். மிக அழகாக தெள்ள தெளிவாக ஆழ்ந்த சிந்தனையோடு நாம் ஆராதனையில் முதல் வாசகத்தை பார்த்தோம். அண்ணா எவ்வாறு பல்வேறு இகழ்ச்சிக்கு உள்ளாகியிருந்தாலும் கடவுளை விட்டு அவர் ஒரு நாளும் ஆண்டவரை நீங்காமல் ஆண்டவரை பற்றி பிடித்து கொண்டிருந்தார். இது முதல் பகுதியாக இருக்கிறது. அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தை நான் உங்களை தியானிக்க அழைக்கின்றேன். 4 சிந்தனைகளை நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் இந்த நற்செய்தி வழியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். முதல் செய்தியாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயாவுக்கு செல்கின்றார். அங்கே போய் எங்கே போகிறாரு? தொழுகை கூடத்திற்கு செல்கின்றார். அவர் இவ்வாறு நற்செய்தியை போதிக்கின்றார். அதை பார்த்த மக்கள் வியந்து பார்க்கின்றார்கள். இவர் அதிகாரத்தோடு போதிக்கின்றார். ஒருவரும் மறைநூல் அறிஞர்கள் இறைவார்த்தையை போதிக்கின்றார்கள். அதைவிட மேலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியை அதிகாரத்தோடு போதிக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, மறைநூல் அறிஞர்கள் நற்செய்தியை போதித்தார்கள். ஆனால் அவர்கள் வேறு விதமாக நற்செய்தியை போதித்தார்கள். அவர்கள் போதித்தது ஒன்று, தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியது ஒன்று. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகாரத்தோடு போதித்தார். இந்த அதிகாரம் என்பது, இன்றைய விவிலியம் சொல்லக்கூடிய அதிகாரம் என்பது நாம் பார்க்கக்கூடிய அதிகாரம் அல்ல. இந்த சமுதாயத்தில் அதிகாரம் என்பது ஒருவரை அடக்கி ஆளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. குடும்ப வாழ்க்கையில் நான் அதிகாரத்தோடு இருக்கின்றேன், மனைவிதான் அதிகாரத்தோடு இருக்கின்றார்கள், கணவன் தான் அதிகாரத்தோடு இருக்கின்றான், நான் அந்த அதிகாரத்தை வைத்து ஒருவரை நான் அடக்கி ஆள்வேன் என்று அந்த அதிகாரத்தை சொல்லவில்லை. மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகாரத்தின் வழியாக நாம் ஒருவரை அன்பு செய்ய வேண்டும். மிக அழகாக லூக்கா நற்செய்தி அதிகாரம் 4:16 உள்ள இறைவார்த்தைகள் நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாருடைய சுருளேட்டை எடுத்து வாசிக்கிறாரு? எசையாவின் சுருளேட்டை எடுத்து வாசிக்கின்றார். அங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அதிகாரத்தை பற்றி சொல்லப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் நாம் எந்த அதிகாரத்தை கொண்டு இந்த மன்னகத்தில் வாழ வேண்டும் என்று மிக அழகாக எடுத்து கூறுகிறது. என்ன வாசிக்கின்றோம்? ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், அதுதான் நம்முடைய அதிகாரமாக இருக்கிறது. ஒடுக்கப்பட்டோருக்கு நாம் விடுதலை கொடுக்க வேண்டும், அதுதான் நம்முடைய அதிகாரமாக இருக்கிறது. சிறையில் இருப்போரை நாம் காண செல்ல வேண்டும், அவருக்கு நாம் விடுதலை கொடுக்க வேண்டும், அதுதான் நம்முடைய அதிகாரமாக இருக்கிறது. பார்வையற்றோருக்கு பார்வை கொடுக்க வேண்டும், அதுதான் நம்முடைய அதிகாரமாக இருக்கிறது. ஆண்டவர் தருகின்ற அருள்தரும் ஆண்டினை நாம் முழக்கமிட வேண்டும், அதுதான் நம்முடைய அதிகாரமாக இருக்கிறது. அன்பானவர்களே, நாம் எத்தகைய அதிகாரத்தோடு இந்த மன்னகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியை போதிக்கின்றார், அதிகாரத்தோடு போதிக்கின்றார். அவர் சொல்லக்கூடிய அதிகாரம் வேற, நாம் நினைக்கக்கூடிய அதிகாரம் வேற. நம்முடைய குடும்ப வாழ்க்கையில நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? ஒடுக்கப்பட்டு சொல்ல முடிய நாம இந்த சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டு இல்லைங்க, மாறாக நம்முடைய குடும்பத்திலும் பல்வேறு நபர்கள் இன்னும் ஒடுங்கிய நிலையில்தான் இருக்கின்றார்கள். என்னிடம் யாரும் பேசுவதில்லை, என்னை யாரும் ஒரு பொருட்டாக கருதுவதில்லை, ஒரு முயற்சியை செய்யும் போது என்னை யாரும் கலந்து ஆலோசிப்பதில்லை, அவர்களாகவே இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் குடும்பத்தில் பல்வேறு நபர்களை ஒடுக்குகின்றோம். அன்பானவர்களே, இதுதான் அதிகாரமாக இருக்கிறது. கடவுள் தரக்கூடிய அதிகாரம், நாம் அடுத்தவருக்கு விடுதலை கொடுக்க வேண்டும், அடுத்தவரை மன்னிக்க வேண்டும், அடுத்தவரை அன்பு செய்ய வேண்டும். ஆனால் நாம் நம்ம குடும்பத்தில் எத்தகைய அதிகாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை அன்பால் ஆட்சி செய்கின்றாரா அல்லது அதிகாரத்தால் ஆட்சி செய்கின்றாரா? நீ என்னுடைய மனைவி, எனக்கு கட்டுப்பட்டவள், அதனால் இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று நாம்
அதிகாரத்தோடு நம்முடைய மனைவியை நாம் இணைகின்றோமா? ஒரு கணவன் நீ இவையெல்லாம் ஒரு குடும்பத்திற்கு செய்ய வேண்டும் என்று அதிகாரத்தோடு ஒரு மனைவி கணவனை பார்த்து சொல்கின்றாரா? அன்பார்ந்தவர்களே, எங்கு அதிகாரம் இருக்கிறதோ அங்கு அன்பு இருப்பது இல்லை. எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கு அதிகாரம் இல்லை. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நாம் எவ்வாறு வழிநடத்தி கொண்டிருக்கின்றோம்? ஆண்டவர் சொல்லக்கூடிய அதிகாரம் வேற, நாம் நினைக்கக்கூடிய அதிகாரம் வேற. கடவுள் இந்த மண்ணகத்தில் ஒவ்வொருவருக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த அதிகாரத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம்? முதல் செய்தியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகாரத்தோடு நற்செய்தியை பறைசாற்றினார். நற்செய்தியில் அதிகாரம் இருக்க வேண்டும். அந்த அதிகாரம் அடுத்தவரை அன்பு செய்யக்கூடிய அதிகாரமாக இருக்க வேண்டும். அடுத்தவரை மன்னிக்கின்ற அதிகாரமாக இருக்க வேண்டும். முதல் செய்தி, நாம் இந்த உலகத்தில் அதிகாரத்தோடு அன்பு செய்ய வேண்டும், அதிகாரத்தோடு மன்னிப்பை கொடுக்க வேண்டும், அதிகாரத்தோடு நாம் இரக்கத்தை கொடுக்க வேண்டும். முதல் செய்தியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகாரத்தோடு போதித்தார். இரண்டாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகாரத்தோடு போதிக்கின்றார். இதை பார்த்த மக்கள் வியந்து போகின்றார்கள். அந்த கூட்டத்தில் ஒருவர் இருக்கிறார். யாரு அந்த கூட்டத்தில்? தீய ஆவி. தீய ஆவி என்ன சொல்றாரு? இயேசு எங்க பிறந்தாரு? நாசரேத்தில் பிறந்தாரு. அவருடைய பெயர் இயேசு. இந்த தீய ஆவி என்ன சொல்லுது? நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கே என்ன வேலை? அன்பார்ந்தவர்களே, தீய ஆவி இயேசுவை அறிந்திருக்கிறது, இயேசுடைய பெயரை அறிந்திருக்கிறது. இயேசு எங்கு பிறந்தார்? உங்களுக்கு கேட்கறது என்ன சொல்லுவீங்க? நாசரேத்தில் பிறந்தார் சொல்லுவீங்க. ஆண்டவருடைய பெயர் நாம் இயேசுவாக சொல்லுவோம். நமக்கும் தீய ஆவிக்கும் உள்ள வேறுபாடு என்ன? தீய ஆவியும் ஆண்டவரை அறிந்திருக்கிறது, நாமும் ஆண்டவரை அறிந்திருக்கின்றோம். நமக்கும் தீய ஆவிக்கும் உள்ள வேறுபாடு என்ன? அன்பார்ந்தவர்களே, பல்வேறு சமயத்தில் நாம இயேசுவை வெறும் ஏற்று சுருடாக வைத்திருக்கின்றோம். இயேசு எங்கு பிறந்தார், இயேசு யாருக்கு பிறந்தார், இயேசு எப்படி பிறந்தார், இவையெல்லாம் நாம் அறிந்திருக்கின்றோம். மாறாக நாம் அவரை அனுபவிக்க மறந்து விடுகின்றோம். பல்வேறு சமயத்தில் அந்த தீ ஆவை போல இயேசுடைய பெயர் தெரிந்திருக்கும், இயேசு எங்கு பிறப்பார் தெரிந்திருக்கும், அனைத்தும் தெரிந்திருக்கும். ஆனால் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் நாம அனுபவித்திருக்க மாட்டோம். அன்பான இரண்டாவது செய்தியாக நாம் இயேசுவை அனுபவிக்க வேண்டும். நாம் அறிந்தது போதும், அதற்கு மேலாக நாம் கடவுளை அனுபவிக்க வேண்டும். மிக அழகாக தமிழ் சொல்லுவாங்க, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. அப்படின்னா புத்தகத்தில் சுரக்காய் இருக்கும், அதை எடுத்து நீங்கள் சமையல் செய்ய முடியுமா? முடியாது. இவை போல நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது. ஆண்டவரை பற்றி எனக்கு தெரியும், ஆனால் அனுபவம் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்தவர்கள் நாம் ஆண்டவர் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து நாம் அனுபவிக்க வேண்டும். அதைதான் நாம் முதல் வாசகத்தில் மிக அழகாக அண்ணாவுடைய வாழ்க்கை வரலாக நாம் வாசிக்கின்றோம். அண்ணா ஆண்டவரை முழுமையாக ஆராய்ந்து அறிந்து அவர் அனுபவித்தார். அதன்படியாக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றார். அன்பானவர்களே, நாம் ஆண்டவரை எவ்வாறு அறிந்து கொண்டிருக்கின்றோம்? வெறும் இந்த தீயாவை போன்று இயேசுவை மேலோட்டமாக நான் அறிந்திருக்கின்றேன், மாறாக என்னிடம் அனுபவம் இல்லை என்று நம்மால் சொல்ல முடியுமா? ஆண்டவரை நாம் முழுமையாக அனுபவிக்கிறோம் என்று நம்மால் சொல்ல முடியுமா? நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையாக நம்மால் வாழ முடிகிறதா என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். அப்படி நாம் வாழவில்லை என்றால் நாமும் தீயாவை போன்றுதான் இயேசுவை அறிந்திருக்கின்றோம். மாறாக நம்முடைய வாழ்க்கை வேறு விதமாக இருக்கிறது, நாம் இருக்கின்ற இடம் வேறு விதமாக இருக்கிறது. இவ்வாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு செல்கின்றார். தீ ஆவி, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? அன்பானவர்களே, இங்கு முரண்பாடுகள் அதிகமாக இருக்கிறது. நீங்க உங்க வீட்டுக்கு நான் வரும்பொழுது உங்களை பார்த்து உங்களுக்கு இங்க என்ன வேலை என்று கேட்கும்பொழுது நீங்க என்ன சொல்லுவீங்க? ஃபாதர், எங்க வீட்டுக்கு வந்து என்னையே நீங்க கேட்குறீங்களா? கேட்பீங்களா மாட்டீங்களா? கேட்பீங்க. அன்பானவர்களே, ஒரு ஆலயத்தில் தொழுகைக்கூடத்தில் ஆண்டவருக்கு வேலை இருக்கிறது, அங்கு தீ ஆவி இருக்கக்கூடாது. ஆனால் தீ ஆவி என்ன கேட்குது? என்ன கேட்குது? உமக்கு இங்கு என்ன வேலை? இயேசு எங்க இருக்கிறாரு? தொழுகை கூடத்தில் இருக்கிறார். அங்கு கடவுள் வாழக்கூடிய இடமாக இருக்கிறது. அங்கு
ஆண்டவர் இருக்க வேண்டும், மக்கள் இருக்க வேண்டும், தூய்மை நிறைந்த இதயத்தோடு அங்கு இருக்க வேண்டும். ஆனால் தீய ஆவி கேட்கிறது, உமக்கு இங்கு என்ன வேலை? அன்பானவர்களே, இப்படியாக நம்முடைய குடும்ப வாழ்க்கையும் இருக்கிறது. பல்வேறு சமயத்தில் நாம் ஆண்டவரை நாடுவது இல்லை. ஆண்டவர் நம்முடைய இல்லத்திற்கு வரும்போது ஆண்டவருக்கு இங்கு என்ன வேலை என்று நாமும் ஆண்டவரை புறக்கணிக்கின்றோம். பல்வேறு சமயத்தில் ஆண்டவர் நம்முடைய கதவு அருகில் இருந்து தட்டி கொண்டிருக்கின்றார், ஆனால் நாம் தான் திறப்பதில்லை. மிக அழகாக திருவெளிப்பாடு 3:20 நாம் வாசிக்கின்றோம், ஆண்டவர் நம்முடைய இதய கதவில் அருகில் இருந்து தட்டி கொண்டிருக்கின்றார். அன்பானவர்களே, தூய ஆவி இருக்கக்கூடிய இடத்தில் தீய ஆவி இருக்கிறது. ஆலயத்தில் பரிசுத்த மக்கள் தான் இருக்க வேண்டும், ஆனால் அங்கு தீய ஆவி இருக்கிறது. அங்கே தீய ஆவி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில தீய ஆவி இருக்கத்தான் செய்யும். அன்பானவர்களே, தீய ஆவி என்பது நம்முடைய எண்ணங்களாக செயல்பாடாக நம்மோடு இருக்கிறது. நம்முடைய உள்ளத்தில்தான் தீய ஆவி குடிகொண்டிருக்கிறது. அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. நாம் ஆலயத்துக்கு வந்தாலும் தீய ஆவி நம்மோடு பயணிக்கிறது என்பதற்கான சான்றாக இன்றைய நற்செய்தி வாசகம் மிக அழகாக எடுத்துக் கூறுகிறது. ஆண்டவர் இருக்கக்கூடிய இடத்தில் தீய ஆவி இருக்கிறது. இந்த நாமும் ஆலயத்திற்கு வரலாம், பல்வேறு பக்தி முயற்சிகளை நாம் செய்யலாம், ஆண்டவர் உகந்த காரியங்கள் நாம் செய்யலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எவ்வாறாக இருக்கிறது? தீய ஆவி குடிகொள்ளிக்கொண்ட வாழ்க்கையாக இருக்கிறதா, அல்லது தூய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் குடிகொள்ளக்கூடிய இடமாக இருக்கிறதா என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். 3வது செய்தியாக, இவ்வாறாக தீய ஆவி ஆண்டவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறது. நீர் யார் எனக்கு தெரியும், நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர், நீர் எங்களை விரட்டிவிட இங்கு வந்திருக்கிறா என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஆமா, என்னை பற்றி புகழ்ந்து பேசு, அப்பொழுது அங்க இருக்க மக்கள் எல்லாம் கேட்பார்கள், அவர்கள் என்னை பின்பற்றுவார்கள் என்று சொன்னாரா? என்ன சொன்னாரு? வாயை மூடு என்று சொல்கின்றார். அன்பானவர்களே, பொதுவாக நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் சமுதாயத்தில் நாம் புகழ்ச்சியை ஏற்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றோம். நம்மை பற்றி யாராவது நல்லதாக பேசினா நம்ம என்ன சொல்லுவோம்? இன்னும் அதிகமாக பேசுங்க. நாம் அதை கேட்டுக்கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றோம். ஆனால் அந்த வார்த்தை எங்கிருந்து வருகிறது, யாரிருந்து வருகிறது என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பல்வேறு சமயத்தில் நம்முடைய குடும்பத்தில் நாம் நன்மைகளை ஏற்கக்கூடிய ஒருவராக இருப்போம். அந்த நன்மைகள் வழியாக தீமை நம்முடைய குடும்பத்தில் வருகின்ற ஒன்றாக இருக்கிறது. நாம் நினைப்போம், இது நன்மையாக நம்முடைய குடும்பத்தில் வருகிறது, நாம் இதை ஏற்றுக்கொள்வோம் என்று நாம் நினைப்போம். ஆனால் அது தீமையாக விளைகின்றது. அன்பானவர்களே, திருவிவிலியத்தில் மிக அழகாக ஆதாம் ஏவாள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார்கள். பாம்பு வருகிறது, நீயும் யாரை போல ஆகலாம்? கடவுளை போல ஆகலாம் என்று ஒரு ஆசை. அந்த பாம்பு இவ்வாறாக பேசிக் கொண்டிருக்கிறது, ஆதாம் ஏவாளும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். ஒருவேளை வாயை மூடு என்று சொன்ன உடனே ஒருவேளை அந்த பாவத்தில் அவர்கள் விழுந்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களுடைய ஆசை அங்கு தூண்டுகின்றது. இவ்வாறாக பாம்பு பேசுகின்றது, அவர்களும் கடவுளை போல மாற வேண்டும் எண்ணத்தோடு அந்த பழத்தை உண்டுகின்றார்கள். கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் வாழ்கின்றார்கள். அன்பானவர்களே, இப்படியாக ஒரு வார்த்தை, ஒரு சொல் எங்கிருந்து யாரிடமிருந்து வருகிறது என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அனைத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணக்கூடாது. மாறாக இந்த சொல், இந்த வார்த்தை, இந்த அதிகாரம், இந்த பணம் எங்கிருந்து வருகிறது என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சமுதாயத்தில் நமக்கு வந்தால் போதும், கிடைத்தால் போதும், யாராவது புகழ்ந்தால் போதும் என்று நாம் அந்த நிலையில் வாழக்கூடாது. மாறாக இது எங்கிருந்து வருகிறது என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுவை தீ ஆவி போற்றுகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாயை மூடு என்று சொன்ன உடனே அங்கு ஆண்டவர் பல்வேறு நன்மைகளை செய்யக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? யாராவது நமக்கு பணம் கொடுத்தால், அதிகாரத்தை கொடுத்தால், அது எங்கிருந்து வருகிறது, எதற்காக நாம் ஆராய்ந்து அறிவதில்லை. மாறாக நாம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, தூய் ஆவியால் வழி நடத்தும் பொழுது நாம் இது நல்லது, இது தீமை என்று அறியக்கூடிய ஆற்றல் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதன்படியாக நாம் வாழ வேண்டும். இறுதியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நிகழ்வெல்லாம் எங்கு செய்கிறார்? ஆலயத்தில் அவர் செய்கின்றார், தொழுகை கூடத்தில் அவர் செய்கின்றார். அவர் தன்னுடைய பணி வாழ்வை தொடங்கி முடித்த பிறகு எங்கு வராரு?
தொழுகை கூடத்திற்கு வருகின்றார். அன்பானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் ஆண்டவரை நாடி வரக்கூடிய பிள்ளைகள் குறைந்து கொண்டே இருக்கிறது. நான் எதற்காக கடவுளை நாடி வர வேண்டும், நான் எதற்காக கடவுளை தேடி வர வேண்டும் என்ற ஒரு மெத்தன போக்கு நம்முடைய குடும்பத்திலும் பிள்ளைகள் மத்தியில் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தில் அனைவரும் சீலோவில் உண்டு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அண்ணா மட்டும் என்ன செய்யறாங்க? ஆண்டவர் முன்னணியில் மண்டியிட்டு மன்றாடி கொண்டிருக்கின்றார்கள். அன்பானவர்களே, இப்படியாக பல்வேறு நபர்கள், கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை நாடி வருவது இல்லை. நான் கடவுளை நாடி வரமாட்டேன், கடவுளுடைய படிப்பினையை நான் செய்ய மாட்டேன், ஆனால் கடவுள் என்னை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும், கடவுள் என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும், கடவுள் என்னுடைய தொழிலை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கின்றோம். ஆனால் கடவுளை நாம் நாடி வருவது இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளாக இருந்தாலும் தன்னுடைய வழக்கத்தின்படி அவர் தொழுகை கூடத்திற்கு செல்கின்றார். ஆண்டவருடைய பிரசன்னத்தை தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அவர் எடுத்து காட்டி கொண்டிருக்கின்றார். ஆனால் ஆண்டவரே தொழுகை கொடுத்து போறாரு, நாம் ஆலயத்திற்கு வருவது இல்லை, திருப்பலியில் பங்கேற்பது இல்லை. அன்பானவர்களே, இப்படியாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் அநேக நபர்கள், கிறிஸ்தவர்கள் கடவுளை நாடுவதில்லை, ஆண்டவரை தேடுவதில்லை. அப்ப எப்படி ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பார்? அன்பானவர்களே, நாம் ஆண்டவரை தேடக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆண்டவரை நாடி வரும்பொழுது நிச்சயமாக கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அதுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தந்தை கடவுளை நாடி வருகின்றார். அவர் முழுமையான ஆசீர்வாதங்களை பெறுகின்றார். அண்ணா கடவுளை நாடி வருகின்றார், குழந்தை பாக்கியத்தை பெறுகின்றார். நாம் கடவுளை நாடி வரும்பொழுதுதான் கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருக்கு உகந்த காரியங்கள் செய்கின்றோமா அல்லது ஆண்டவருக்கு எதிரான காரியங்கள் நாம் செய்கின்றோமா என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருக்கு உகந்த காரியங்கள் செய்ய அதற்கான வரத்தை வேண்டி தெய்வீக திருப்பலியில் நாம் மன்றாடுவோம்.